ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பிரபு. எதற்காக உன்னை மன்னிக்க வேண்டும்? அவரு தவறு நடந்துவிட்டது. எங்கு நடந்தது? இங்கேதான் நடந்தது. எப்படி நடந்தது? ஆட்சி பெண்கள் நாட்டியம் ஆடினார்களே, அந்த நாட்டியத்திலே மதியம் அழகி சிவமணி உயிரை சனிக்கிழமை பிடிக்க வேண்டிய உயிரை வெள்ளிக்கிழமை என்று மாற்றி நீங்கள் என்னதான் காற்றை கொண்டு வேட்டையாடினாலும் சரி, என் உடலை சக்க சக்கையாக பேட்டிருந்தாலும் சரி, உங்கள் இடத்தில் இருந்த மொத்தத்தை நான் வாங்காமல் செல்ல மாட்டேன். உங்கள் ஜம்ம மேனிட பழிக்காது. வாதத்திற்கு வரது வாதத்திற்கு வரது கிடையாது. சொல்லும் வார்த்தைக்கு உருளப்பட வயசுதாப்பட்டு ஐயா, உங்களை பார்த்த பிறகு அரும்பு மீசை, குறும்பு பார்வை, கோவப்பழம் போல் உதவி, சிவந்த கண்ணங்கள் இதெல்லாம் பார்க்கப்படுது. மனதையே மாறி சொல்ல மாட்டேன். கேளுங்க, கடைசி முறையா கேட்கிறேன். முத்தம் கொடுக்க முடியாது. கொடுக்க வைக்கட்டுமா? எப்படி தெரியுமா? உன்னை உரலில் போட்டு நட்டாக்கு உரல அப்படியே மொட்டை உலக்க சீனி உலக்க போராட்சி உலக்க கரியாடு உலக்க இந்த தவுல வச்சு உலக்க வச்சு உலக்க உலக்கி பார்க்காது குத்துக்குற நாம சாமாத்தி சின்ன உலக்க அந்த பெரிதாகி விடும். மந்திர மங்களம் இருக்கிறது. கல்லாது பசபசா கச்ச கசகசா கல்லாது பசபசா ஏற்கனவே ராமர் மேல வளர்ச்சி கிடையாது.
அது அப்படித்தான் பயங்கர வேலை அது. ஆமா என்ன கீழே டார கீழே போய்க்குது. பயங்கர வேலை இல்ல வச்சிருச்சு சூட்ல. அதுவும் இல்லாத உப்பு காய்ச்சி போட்டு தேய்ச்சி வச்சுக்கிறேன். உப்பு காய்ச்சி போட்டு தேய்க்கிறா இன்னொரு எதுனா ஒரு ஆயில்மெண்ட் பலகண்ணு பாட்டா என்ன நல்லா இருக்குமே. பேராசூட் யார் வாங்கி தராங்க? பேராசூட் தானே நாலுல இருந்து தடுவுகிறேன். அனுப்பி விடாது. சொல்ல வார்த்தை உன் செவிக்கிறவல்ல அப்படித்தானே வர முடியுமா வர முடியாது? வாங்க முதல்ல எங்க வாங்க எங்க கூப்பிடுங்க. உப்புருவி என்னதான் உயிர பறந்தாலும் கருணனாகுமா? ஆட்கோழி தொகை விரித்து ஆடினாலும் ஆண்டு மயிலுக்கு ஈடாகுமா? உடனே கல்விப்பால் இருந்தாலும் கோவில் பாலுக்கு ஈடாகுமா? என்ன ஆணவம் தக்கனுடைய பெண்ணை முறைப்படி 10 பெண்களை திருமணம் செய்து வந்த யமதர்மன் சொல்லும் வார்த்தைக்கு என் மனைவியை தவிர மற்ற பெண்களை ஏறிட்டு பார்க்க மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னா என் பேச்சு கேளுங்க. 10 மனைவி மருந்து என்ன பேசணும்? அவங்க உனக்கு பத்தினியா இருக்கலாம், ஒத்துமையா இருக்கலாம். 3 பேரையும் வச்சுக்கோ சொல்றேன். சட்டத்திற்காக வாழ்ந்தாலே பதுமை கோமலா அவள் அல்லவோ கணிக குலத்தில் பெண்ணாக பிறந்து நலாயனிக்காக தன் கணவனுக்கு சுகத்தை தர வேண்டும் என்று சத்தியத்தை செய்தாலே அவள் தாண்டி சிவச்சார நாயகனை என்னிடமே பார்த்துள்ளார். இவை அனைத்து முன்னுடைய குணம். நான் சொல்லும் வார்த்தை சிவிக்கிறவளை வர முடியுமா? முடியாது. நிச்சயமாக சத்தியமாக. ஆமா நான் பேரு கத்திங்க அழகிற பொம்பளைங்க உனக்கு மனசாட்சியே இல்லையா? உணர்ச்சியே இல்லையா? நீதியை தவறாமல் அரசாட்சி செய்யக்கூடியவன் எங்களுக்கு அந்த திருவண்ணாமலை கோபுரம் எப்படி கம்பீரமாக நிற்கின்றதோ அதே போல பிடிக்கல.
வார்த்தை புரியவில்லை. இவ்வளவு தூரம் மரமண்டை தெரிதல பெண்ணு நையா வந்தது நச்சு பாம்பே வர முடியுமா முடியாது? வாங்க முதல்ல நீங்க முதல்ல ஓடி போச்சா ஓடி வச்சாரு அடி ஓடி வச்சாரு அன்னை முதல் பத்தி மறைப்பே பட்டிக்கார சொந்த ஊரு வண்டிக்கார சொந்த ஒரு மதுரை அது வண்டிக்கார சொந்த ஒரு மதுரை அது சட்டத்தர செய்யற போகிறே வண்டிக்கார சொந்த ஒரு மதுரை அது சட்டத்தர செய்யற போகிறே வண்டிக்கார சொந்த ஒரு மதுரை அது சட்டத்தர மதுரை என்னக்கா வரமாட்டாரா? ஏங்க கடைசியா கேக்குறேங்க, நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் இன்னொரு வாட்டியாச்சும் வாங்க. என்ன வாங்க? உங்களை பார்த்து எப்படி தெரியுமா இருக்குது? என்னங்க கண்ணு கசக்கார கூடி வேற சொல்லி வெட்டி கூடி 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 வச்சாலே போய் பாரு, பாரு.
எனக்கு அடிச்சுட்டாருக்கா இப்போ அப்படி வர எப்போது மூலவத்திலே கட்டிய கிழவனுக்கு மாட்டான் கிழவனை காத்துப்பட்டானோ என்னும் கம்பத்தை எரிகின்ற அக்கினி கம்பத்தை நீங்கள் 3 பேரை கட்டி பிடிக்க வேண்டும் என்று சாம்பலாக வேண்டும். கை எங்க பாரு நான் என்ன கேக்குறேன் நீ என்ன மட்டும் போத மற்ற வேலை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். என்னங்க இது என்னங்க வேணும் கிரிகா சென்று வரலாம் வாருங்க கிரிவலம் 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 அங்க வந்து கிரிவலத்துல என்ன பண்ண போறான்? சுத்தி வரலாம். இங்க வந்து சுத்தினா கூட இந்த கிரிவல கோபுரத்துக்கு வரலாம். வேண்டாம் எனக்கு சும்மா செலவெடுத்து வைக்கிறேன். நீங்க உடம்பு சரியில்லை வரமாட்டேன். ஆளுக்கு பயந்துக்கு நீ வரமாட்டேன். ஒவ்வொரு இளைய சாமதி விடுவார் பாப்பாக்களே சென்று வாருங்க. எங்கள் பிரபு கோபப்படுவார். ஆமா இதெல்லாம் ஆம்பளை கம்மா பொம்பளை கம்மாயா டாங்க டாங்க ஒண்ணு மாதிரி டபுள் டக்கர். ஆமா இதுல இல்லாத அதுல இல்ல கலகர பாரு. உண்மை உண்மை சென்று வாருங்க. வேண்டாம் இறந்த சாம்பலாகி விட்டார்கள். அடத்தை யாரும் நிற்கிறார். ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற மகன் சிவன் அருளால் பிறந்ததினால் சிவமணி என்று பேச்சுட்டார். அவனுடைய வெள்ளிக்கிழமை இரவு 8:45 மணிக்கு அவன் ஆயுள் காலம் முடிகிறது. சிவமணி உயிரை நானே நேரில் சென்று கவர்ந்து சர்வ சக்கரை இந்த கோட்டைக்குள்ளே அமர்ந்து விட்டால் உன் தந்தை உனக்கு துணையா இருக்கிறது. ராஜேந்திர மன்னோ இந்த நாட்டிலே உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக ஆடி என்று சொல்லக்கூடிய நடுக்கடலில் இருவனோடு ஒரு கோட்டை அமைத்து அதன் நடுவே அமர வைத்து உறங்க வைத்திருக்கிறார். இப்போ இதே உறக்கத்தை கலைக்கிறேன். எவனாவது இங்கு வருவதாவது இந்த இரும்பு கோட்டைக்குள்ளே எறும்பு கூட நுழையாது. எதற்கு மறுத்தாது? சிவமணிக்கு என்னுடைய உருவம் தெரிகிறது. இந்நாட்டு மன்னன் ராஜேந்திரனுக்கு தெரியவில்லை. இதுதான் தக்க சமயம். பூலோகத்திலே ஒரு உயிரை கவர வேண்டும் என்றால் சில சாக்கு போக்கு சொல்லித்தான் கவர வேண்டும். அப்படி என்றால் உலகத்திலே 4448 வியாதில் கொடிய வியாதி இருதய வழி தன்னை பெற்றுக்கொள். மகனே மகனே எங்கே
விட்டு எங்கே சென்றாய் மகனே 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 என் தருமை செல்வமே தவங்கிழந்து வருவில்லை பலனெல்லாம் என்னை பாதியா விட்டு விழுந்து விட்டாய். நான் யாருக்கு நான் தீங்கு செய்தேன்? நல்லோர் மனதை புண்பட செய்தேன். உத்தமர்களுக்கு வேகத்தை செய்தேன். உடன் பிறந்த சகோதரனுக்கு பாவத்தை செய்தேன். தாய் தந்தை தொல்லை கேளாத நடக்கும் அறிவை மட்டுமே வைத்தேன். இந்த பாலிய விஷத்தை எனக்கு மட்டும் ஏன் மகளே இந்த சோதனை மணமாலை சூடும் வேளையிலே இறைவன் என்னை பிறமாலை இறந்த என் மகன் மீண்டு வருகிற அப்பா என் நினைக்கமா இது என்னை எங்கு கொண்டு சேர்க்கிறதோ அது அங்கு எடுத்துக்கொள். நான் தான் ஆசிரியர் பேசுகிறேன். இறந்த உன் மகனை எங்க எடுத்துச் செல்கிறாய்? இறந்து போன என் மகன் உடலை எரிப்பதற்கு இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டு கிடத்து எரிப்பதற்கு எடுத்துச் செல்கிறாயா? உன் மகனுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டதோ? இதுவரை என் மகனுக்கு திருமணமே நடக்கவில்லை. திருமணம் நடக்காமல் அவனை எரித்தாலோ புதைத்தாலோ அவனுடைய ஆவியானது அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கும். ஆகையால் அவனுக்கு உடனடியாக ஒரு திருமணத்தை நடத்தி இறந்து போன ஒரு மகனுக்கு திருமணம் உயிரிழை பொழுக்கு ஒரு பெண்ணை பார்த்தாள். அது குறை இது குறை என்று சொல்லுகின்ற காலத்திலே இறந்து போன இந்த பிணத்துக்கு யார் பெண் கொடுப்பார்? ஏன் பெண் கொடுக்க மாட்டார்கள்? நாட்டில் பேர்பாதியம் 10 லட்சம் பொண்ணு தருவதாக நாடெங்கும் பறைசாற்றினால் எத்தனையோ ஏழை பெண்கள் வரதட்சணை கொடுமையால் ஓடி வதங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சிற்றன்னை கொடுமையால் இருக்கிறார்கள். ஆகையால் நான் சொல்வதை போல் செய், நன்மையே நடக்க. இருந்த ஒரு மகனே இறந்து விட்டார். இனி இந்த நாடு எதற்கு? எனக்கு இந்த நகரதற்கு பொஞ்சதற்கு பொருள் எதற்கு? என் மகன் உயிர் பெற வேண்டும் என்பதற்காகவே நாட்டிலே பேர்பாதி 10 லட்சம் பொண்ணு கொடுப்பா பறைசாற்றினேன். இருப்பினும் இறந்து போன இந்த உடல் மறுநாள் கழித்ததுமே நாட்டம் அடிக்கிறது. உண்மைதான். இறந்த உன் மகன் நாட்டுக்கு எடுத்துச் சென்றால் நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையால் இடுகாட்டில் ஒரு குடிலமைத்து அக்தர் புனு ஜவ்வாது என்று சொல்லக்கூடிய வாசனை திரவங்கள் தூவிக்கொண்டே இருந்தால் நறுமண வாடியே வீசும். நான் சொல்வதை போல் செய், நன்மையே நடக்கும். எடுத்துச் செல். நம்பினார் கெடுவதில்லை, 4 வரை தீர்ப்பென்பார். இறைவனை நம்பியவர் இதுவரை கைவிட்டதில்லை. இவன் இறைவன் அருளால் பிறந்தவனாயிற்று. இறந்து கூட இந்த உடல் கற்பூரமாடையா நம்ம நிலத்திலே வச்சிருந்த நம் நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இவனை கொண்டு சென்று சுடுகாட்டு ஒரு குடிலை அமைத்து இவனுக்கு திருமணம் நடக்க வரை அத்தரு புனகு ஜவ்வாது என்று சொல்லக்கூடிய அனைத்து வாசல் ஜகபகு புகழத்து பெல்லானே, ஜகபகு புகழத்து பெல்லானே, ஜகபகு புகழத்து பெல்லானே, திறமையில் பதவி அடைந்த ஜகபகு புகழத்து பெல்லானே. எதிர்ப்பவர் மனத்தின் கீழும்படி இழுத்து கொடுப்ப கந்தத்து ஓரடி நானே. சர்வ சக்திமயம் 33 கோடி தமிழர் 48 ரிஷிகள் தின்னரர் தும்பரர் செத்த வித்தியாகரர் கரணகந்தனர் அச்சத்திற்கு பலனும் வேலவன விநாயகனம் அருகணிக்க இந்த வெள்ளங்கிரியை எப்படி பரிவளித்து வருகிறாரோ அதுபோல் இந்த வயுசுதாப்பட்டினத்தில் சீரும் சிறப்போடு பரிவளிக்கிறார். என் நிதியமைச்சர் சித்ரகுப்தனை காணவில்லையே பிரபு. ஐயா, செந்தாமரை புத்தும் போல் இருக்க வேண்டிய முகம் இன்று என்னமோ வாடி வதகை கருகரித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன காரணம்? என்னை மன்னித்து விட்டேன் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பிரபு. எதற்காக உன்னை மன்னிக்க வேண்டும்? ஒரு தவறு நடந்து விட்டது. எங்கு நடந்தது? இங்கேதான் நடந்தது. எப்படி நடந்தது? நாட்டு பெண்கள் நாட்டியம் ஆடினார்களே, அந்த நாட்டியத்திலே மகிழ் அழகி சிவமணி உயிரை சனிக்கிழமை பிடிக்க வேண்டிய உயிரை வெள்ளிக்கிழமை என்று மாற்றி ஐயா, நாங்கள் எல்லாம் தாயின் கருவறையில் பிறந்தவன். நீ அந்த வேலவனைப் போல் விநாயகனைப் போல் முருகனைப் போல் அப்பேற்பட்ட வழியில் பிறந்த
மாபெரும் தவறை புரிந்து விட்டாய். அப்படி ஒரு வேளை நான் நீதியை தவறினால் ரோமத்தால் கட்டப்பட்ட பருவதமலை சிம்மாசனம் அருந்து கீழே ஒரு அக்கினி நாட்டு சாம்பலாஜி என்று சாபத்தை கொடுத்திருக்கிறார்கள். உண்மைதான் பிரபு. நீதியை தவறாமல் உயிர்களை கவர்ந்தவரவன் ஐயா இந்த யமதர்மன். ஐயா மாபெரும் சோதத்திற்கு உற்பத்தியாக்கி விட்டாய். எனக்கு வந்த சோதனை பார்த்தாயா? சித்திரகுப்தா, ஐயா ஒரு நேரத்தில் நீதியை தவறாமல் உயிர்களை கவர்ந்து வந்து உண்மை எப்படி பூலோகத்திலே மிருகண்ட முனிவருக்கு மறுத்தது எம்மையாருக்கும் திருமணம் ஆகி பல வருடங்கள் உருடோடி. உண்மைதான். யாருக்கு? மிருகண்ட முனிவருக்கும் மருத்துவ அம்மையாருக்கு திருமணம் நடந்து பல மாதங்கள் உருண்டோடி விட்டவுடன் குழந்தை செல்வம் இல்லை. நாட்டு மக்கள் அனைவரும் கவலமாக பேசுவார்கள். மனவருத்தத்தோடு இருந்தார். அப்போது சிந்தித்து செயல்பட்டார். எப்படி 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 மழை என்று மாறாமல், வெயில் என்று மாறாமல், பனி என்று மாறாமல் அந்த முக்தன் படைத்த ஈசனை கோரி கடுந்தவம் செய்தார். தவத்தை வெற்றி ஈசன் நேரில் சென்று என்னையே கோரி கடுந்தவம் செய்கிறார். உனக்கு என்ன வரம் வேண்டும்? தடையில்லாமல் தருகிறேன் என்று சிவபெருமான் கேட்டார். சுவாமி, திருமணம் ஆகி பல வருடங்கள் உருளோடி விட்டது. எனக்கு குழந்தை செல்வமில்லை. நாட்டு மக்கள் கேவலமாக பேசுகிறார்கள் என்று முடிவர் சொன்னார். தாங்க முடியவில்லை. மிருகண்ட முடிவில் என்னையே கோரி கடும் தவம் செய்ததினால் உன் தவத்தை வச்சு உனக்கு காட்சி கொடுக்க வந்து நீ கேட்ட வரத்தை தடையில்லாமல் தருகிறேன் என்று உரைத்தார். சிவபெருமான் சொல்லிவிட்டார். ஆனால் ஒன்று மிருகண்ட முடிவரை பார்த்து இருக்கிறார். சுவாமி, ஆனால் என்றால் 1000 அர்த்தங்கள் உண்டு. என்ன ஆனால் உனக்கு 100 வருடம் வாழும் கூர்மையற்ற ஆண் குழந்தை வேண்டுமா? 16 வருடம் வாழும் கூர்மை உள்ள ஆண் குழந்தை வேண்டும் என்று கேட்டார். சுவாமி, தங்களுடைய அருளால் பிறக்கும் குழந்தை 16 வருடம் கூர்மை உள்ள ஆண் குழந்தை பிறந்தால் போதும் என்று கூறினார். நீ கேட்ட தடையில்லாமல் பெற்றுக்கோள் என்று உரைத்தார். மறைந்தார். சிவபெருமான் வரத்தை கொடுத்து மறைந்து விட்டார். மறைந்தவுடன் சந்தோஷமாகிவிட்டது. மிருகண்ட நாளோடு வேலை கொள்தல் வண்ணம் மருத்துவ அம்மையார் நிறமாத கர்ப்பிணியார் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். அந்த ஆண் குழந்தை என்று பெயர் சுட்டி நாளோடு வேலை கொள்தல் வண்ணம் கலந்து ஆளாகி அப்படி வரும்போது அவனுடைய ஆயுட்காலம் 16 வருடம் முடிவடைந்தது. செந்தாமரை குடும்போல் இருக்க வேண்டும். இன்று என்னமோ வாடிவதை தெரிகிறது. என்ன காரணம் தாய் தந்தையை பார்த்து கேட்டார். உண்மை மிருகண்ட முனிவருக்கு மருத்துவ அம்மையாருக்கு மட்டும்தான். அப்போது மருத்துவ உரைத்தார். மகனே மார்கண்டேயா, இந்த மண்ணுலகத்தை விட்டு விண்ணுலகம் செல்ல போகிறார். மார்கண்டேய தாயே புரியவில்லையே இலக்கம் சொல்லுங்கள். எங்களை விட்டு உடம்பை விட்டு உயிர் புரிய தாய் தந்தையே என்ன வார்த்தை உரைத்தீர்கள்? நான் அந்த முக்கன் படத்தை ஈஸ்வரன் அருளோடு பண்ணவன். என்னுடைய ஆயுட்காலம் இப்போது ஈஸ்வரை கோரி பூஜிக்கிறேன் என்று மார்கண்டேயன் புறப்பட்டு சிவனில் வைத்து புறப்பட்டார். ஆயுட்காலம் 16 வருடம் முடிவடைகிறது. பூலோகம் சென்று மார்கண்டேயனை சந்தித்து என் பாசக்கயிறை வீசினேன். அப்போது என் பாசக்கயிறு சிவனை பற்றிக் கொண்டது. சிவன் கோபமிட்டு மார் மீது எட்டு உரைத்தார். 18 நாளிகை மூச்சத்தினை பூலோகத்தில் சாதிட்டீங்க. அப்போது பூலோகத்திலே 18 அகுலி சேனைகள் உருவானது. பாரத போரே உண்மை. அப்போது கூட நீதி தவறாமல் மாபெரும் தவறை இந்த உண்மை உண்மையும் தெரியாது. சிவமணி உயிரிழந்த பஞ்சாட்சர பேழைக்குள் நேரம் கால வருவதனால்